கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பலவிதமான தீமைகள் நிறைந்த இந்த பூமியில், மனிதனுடைய விழுகையின் நிமித்தம் சபிக்கப்பட்ட இந்த பூமியில் இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பும் ஆசீர்வாதங்களையும் அவர் அளிப்பாராக. இதற்கு நாம் கர்த்தருடைய நாமத்தில் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். கர்த்தரை நம்புகிற அனைவருக்கும் அவருடைய நாமம் முழுமையான பாதுகாப்பை தரும். கர்த்தருடைய நாமத்தில் நம்பிக்கையாக இருப்பதினால் உண்டாகும் ஆசீர்வாதங்களை குறித்து இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, நாம் இன்று வாசித்தோம், கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். நம்முடைய முற்பிதாவாகிய யாக்கோபின் தேவனுடைய நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறது என்று தாவீது சங்கீதம் 20:1 சொல்லுகிறார். யாக்கோபின் தேவனே நம்முடைய தேவன். கர்த்தர் முற்பிதாவாகிய யாக்கோபுக்கு அடைக்கலமாக இருந்தார். தாவீது ராஜாவுக்கும் கர்த்தர் அடைக்கலமாக இருந்தார். நமக்கும் இந்த நாளிலே, இந்த அதிகாலை வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமமே உங்களுக்கும் அடைக்கலமாக இருப்பதாக. பிரியமானவர்களே, பணம், சொத்து, மனிதர்கள், நம்முடைய சம்பாத்தியங்கள் மற்றும் கல்வி, செல்வாக்கு, இவைகள் நமக்கு மெய்யான அடைக்கலம் அல்ல. கர்த்தருடைய நாமம் நமக்கு மெய்யான அடைக்கலமாய் உள்ளதால் நாம் பயப்படவோ கலங்கவோ வேண்டியதில்லை. நமக்கும் நம் குடும்பத்தினருக்கும் கர்த்தருடைய நாமமே அடைக்கலம். எனவே பாருங்கள், ஒரு தாய்க்கோழியின் செட்டைகளின் கீழ் குஞ்சுகள் அடைக்கலமாகி கொள்ளுவது போல கர்த்தரின் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவோம். கர்த்தருடைய கிருபையினால் நாம் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து இருக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய நாமத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஆகவே அவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் நமக்கு பலத்த பெரிய கோபுரமாக இருக்கிறது. கோபுரத்தை போல் இருக்கிறது. புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அதற்குள் பிரவேசித்து இளைப்பாறுதல் அடைவோம். நாம் சரீரப்பிரகாரமான கடின வேலை செய்து களைப்படைந்திருக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்குள் நாம் இளைப்பாறுதல் அடைவோம். நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களும் ஆறுதல்களும் ஆரோக்கியமும் இயேசுவின் நாமத்தில் உள்ளது. பிரியமானவர்களே, அவற்றை பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமம் மாத்திரமே நமக்கு போதுமானது. ஆசா ராஜா தனக்கு விரோதமாக எத்தியோப்பியர் யுத்தத்துக்கு வந்தபோது ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்தின் மகிமை, வல்லமை, பலம், பராக்கிரமம் இவைகளை நம்பி எத்தியோப்பிய சேனையோடு யுத்தம் பண்ணினான். எத்தியோப்பியரின் படைபலம் மிகுதியாக இருந்தாலும் கூட முறிந்து விழுந்தன. பிரியமானவர்களே, கர்த்தருக்கும் அவர் சேனைக்கும் முன்பாக திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு நொறுங்கி போனார்கள். நாம் நம்முடைய சொந்த நாமத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டாம். மற்றவர்களின் நாமத்திலும் நம்பிக்கை வைக்க வேண்டாம். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசுவின் நாமத்தை மாத்திரம் நாம் நம்புவோமாக. பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தை நாம் தரித்து கொண்டு அதில் உள்ள வல்லமையையும் ஜெயத்தையும் சுகத்தையும் அனுபவிப்போம். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமம் என்னும் ஆயுதத்தை உபயோகித்து அதில் உள்ள ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த அதிகாலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவருடைய விருப்பமாக இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் எந்த சூழ்நிலைகள், எப்படிப்பட்ட நெருக்கத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னாலும், எப்படிப்பட்ட கண்ணீரின் பாதையிலே நீங்கள் உழண்டு கொண்டு இருந்தாலும், இந்த நாமத்திற்குள் வந்து ஒளிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இந்த நாமத்திற்குள் வந்து அடைக்கலம் புகுந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இங்கே நிச்சயமாகவே உங்களுக்கு ஆறுதல் உண்டு, மிகப்பெரிய பாதுகாப்பு உண்டு. உங்களை வழிநடத்தும் இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம்
இந்த நாமத்துக்குள் நீங்கள் வந்து நில்லுங்கள் பிரியமானவர்களே. இந்த நாமமே உங்களுக்கு பலத்த துருகமாக இருக்கும். இந்த நாமமே உங்களை பாதுகாக்கும், உங்களை வழிநடத்தும், உங்களை மேன்மைப்படுத்தும், உயர்த்தும், உங்கள் கட்டுகளை அறுக்கும், பிசாசின் கிரியைகளை அது முறியடிக்கும். கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் தாமே இந்த காலை வேளையிலும் அவர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, உன்னதமானவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், இதுவரை எங்களை நடத்தினவரே, இனிமேலும் நடத்துகிறவரே, எங்கள் தேவனாகிய கர்த்தரே, ஹல்லேலூயா இயேசுப்பா. உம்முடைய நாமமே எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அப்பா. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும் உம்முடைய நாமத்திற்கு முன்பதாக. ராஜா, உம்மிடத்தில் பாதுகாப்பு இருக்கிறது, உம்மிடத்தில் அப்பா அடைக்கலம் இருக்கிறது, உம்மிடத்தில் தயவு இருக்கிறது, உம்மிடத்தில் கிருபை இருக்கிறது, எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மிடத்தில் அளவில்லாத அன்பு இருக்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று யோவான் சொன்னது போல எசப்பா, இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா ராஜா, அளவில்லாத உம்முடைய அன்பு ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் சுவாமி. உன்னதமான தெய்வமே, இந்த நாளிலும் அப்பா என்னோடு இணைந்து ஜெபிக்க அமர்ந்து இருக்கிற இந்த அதிகாலை வேளையில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவ கிருபை இந்த நாளிலே அதிகமாக உண்டாகட்டும் அப்பா. உம்முடைய தயவு இந்த நாளிலே வெளிப்படட்டும் சுவாமி. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே அப்பா பிதாவே, நீரே தொடக்கமும் முடிவுமானவர், நீரே எங்கள் ஆராதனைக்கு உரியவர், நீரே புகழ்ச்சிக்கு பாத்திரர், நீர் ஒருவரே கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர். உம்முடைய நாமம் வாழ்க ராஜா, உம்முடைய நாமம் வாழ்க, உம்முடைய நாமம் உயர்ந்திருக்க, உம்முடைய நாமம் அப்பா மகிமைப்பட இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை உமைக்கே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு முழு அன்போடும் அப்பா உமையே நாங்கள் நேசிப்போம், உமையே நாங்கள் நோக்கி பார்ப்போம் அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இயேசுவே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்கள் அப்பா பிதாவே, உம்முடைய நாமம் வாழ்க, உம்முடைய நாமம் வாழ்க. ராஜாதி ராஜாவே, யூத ராஜ சிங்கமே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, ஹல்லேலூயா இயேசப்பா. ஜீவ புஸ்தகத்தை திறக்கவும் மூடவும் அதிகாரம் உள்ளவரே அப்பா பிதாவே, 7 குத்து விளக்குகள் மத்தியில் உலாவுகிறவரே, 24 மூப்பர்கள் மத்தியில் அமர்ந்திருக்கிறவரே, ஓயாமல் பரிசுத்தர் 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 என்று போற்றப்படக்கூடியவரே, உம்முடைய மகிமை இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும். தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த அதிகாலை வேளையில் அப்பா அது சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய பிள்ளைகளை நெருக்குகிற எல்லா சத்துருக்களும் இயேசுவின் நாமத்தில் இந்த அதிகாலை வேளையில் விலகி போகட்டும். ஹல்லேலூயா. பாரமான யாவும் இந்த நேரத்தில் விலகி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகளை நெருக்குகிற ஆவிகள் விலகி ஓடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகளை கண்ணீர் வடிக்க பண்ணுகிற ஒவ்வொரு சத்துருவின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது கட்டப்படட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை குற்றப்படுத்துகிற நாவுகளை இந்த அதிகாலை வேளையிலே நான் கட்டுகிறேன் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற அப்பா மனுஷீக ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. குற்றம் சாட்டுகிற யாவர் மேலும் அப்பா நான் குற்றம் சாட்டுகிறேன். ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு விரோதமாக இந்த அதிகாலை வேளையில் நான் நிற்கிறேன். இதை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, என் மீட்பர் நீர் உயிரோடு இருக்கிறீர் என்று சொல்லுங்கள் பிரியமானவர்களே. என் மீட்பராகிய கர்த்தர், என் ஆண்டவராகிய இயேசு, நீர் உயிரோடு இருக்கிறீர். நீர் ஜீவனுள்ள தேவன், என்னை பார்த்து கொண்டே இருக்கிறீரப்பா. உம்முடைய கண்கள் என்னை உற்று நோக்குகிறது. என் அசைவுகளை உம்முடைய கண்கள் காண்கிறது. என் புலம்பலை உம்முடைய கண்கள் காண்கிறது. என் வேதனைகளை உம்முடைய கண்கள் அறிந்து ஆராய்ந்து காண்கிறது. என் உள்ளந்திரியைகளை நீர் அறிந்து ஆராய்ந்து பார்க்கிறீர். அப்பா பிதாவே, உமக்கு இருளும் சரி வெளிச்சமும் சரி பூமி எங்கும் உம்முடைய கண்கள் உலாவிக் கொண்டு இருக்கிறது. இந்த அதிகாலை வேளையில் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு நடக்கும் அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் உம்முடைய கண்கள் பார்க்கிறது. யாரெல்லாம் இந்த அதிகாலை வேளையில் நீங்கள் சொல்ல முடியும் பிரியமானவர்களே, இந்த தேவனை பார்த்து சொல்லுங்கள், அவரிடத்தில் முறையிடுங்கள். அவர் நீதியின் தேவன், உங்களுக்கு அவர் நீதி செய்வார். உங்களை ஏமாற்றி இருக்கலாம், உங்களை புறக்கணித்து இருக்கலாம், உங்களை அற்பமாக நினைச்சிருக்கலாம், உங்களை தள்ளி இருக்கலாம், உங்களை வேதனைப்படுத்தி இருக்கலாம், உங்களுக்கு கசப்பான அனுபவங்களை கொடுத்திருக்கலாம், உங்களை இழிவாக பார்த்திருக்கலாம். ஆனாலும் இந்த அதிகாலை வேளையிலே நீங்கள் சொல்லுங்கள், என் இயேசு ஒருவர், நீர் போதுமே, நீர் ஒருவர் போதுமே அப்பா, நீர் போதுமே.
எங்கள் சூழ்நிலைகளை மாற்ற, எங்கள் அவமானத்தை மாற்ற, எங்கள் நிந்தைகளை மாற்ற, எங்கள் கசப்புகளை மாற்ற. ஹல்லேலூயா. சத்துருக்களை துரத்த நீர் போதுமே. உம்முடைய நாமம் ஒன்றே போதுமானது. இந்த அதிகாலை வேளையில் அப்பா நாங்கள் வாசித்த தியானித்த வார்த்தையின்படி ஹல்லேலூயா இயேசப்பா, உம்முடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான். இயேசப்பா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்முடைய நாமத்திற்குள் ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்து ஒளிந்து கொள்ளட்டும். அப்பா ஹல்லேலூயா இயேசப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துவோம், உம்மை நாங்கள் மேன்மைப்படுத்துவோம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நெருக்கமாக இருந்தாலும் சரி, என் தேவனை நான் துதிப்பதிலும் ஆராதிப்பதிலும் நான் சோர்ந்து போவதில்லை. எனக்கு வரும் பாடுகள் உபத்திரங்கள் மத்தியிலும் என் தேவனுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். என் வேதனையில் இருந்து நான் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவேன். என் துக்கத்தில் இருந்து நான் இந்த இயேசுவின் நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. என் வியாதியிலிருந்து நான் இந்த இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவேன். என் கடன் பாரத்திலிருந்து இந்த இயேசு கிறிஸ்துவை நான் மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நன்றாக இருக்கிற பொழுது நீங்கள் தேவனை நீங்கள் சுகமாக, நலமாக, ஆரோக்கியமாக, செழிப்பாக இருக்கிற பொழுது தேவனை துதிப்பதை காட்டிலும், நீங்கள் நெருக்கத்தில் இருக்கிற இந்த சூழ்நிலையிலே நீங்கள் தேவனை துதிக்கிற பொழுது நிச்சயமாகவே தேவனுடைய ராஜ்யம் உங்கள் மேல் இறங்கும், பரலோகம் மகிமைப்படும். நெருக்கத்திலிருந்து துதிக்கிற பொழுது தேவன் இறங்குகிறார். ஒடுக்கப்படும் சூழ்நிலையில் இருந்து அப்பாவை நோக்கி துதிக்கிற பொழுது நீர் இறங்குகிறீர். எஸ் டாடி. ஹல்லேலூயா. சிறைச்சாலையிலே பவுலும் சீலாவும் அடைக்கப்பட்டு அப்பா அவர்கள் சரீரம் பிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இருந்தது. அவர்களை தொழுமரத்திலே கட்டி வைத்திருந்தார்கள். அவர்கள் அசைய முடியாதபடி சங்கிலியினால் கட்டப்பட்டு இருந்தது. அந்த சூழ்நிலையிலும் வேதம் சொல்லுகிறது, பவுலும் சீலாவும் அவர்கள் உம்மை துதித்தார்கள், உம்மை ஆராதித்தார்கள். இயேசுவே, நீர் அந்த இடத்தில் இறங்கினீர். அப்பா பிதாவே, அவர்கள் இந்த நெருக்கத்திலிருந்து துதித்தபடியினாலே உடைந்த உள்ளத்தோடு இயேசுவே அந்த இடத்தில் இருந்த பொழுதும் அப்பா பிதாவே உங்கள் நாமத்தை நினைத்து அவர்கள் துதித்து ஆராதித்த பொழுது அந்த இடம் அசைந்தது. சங்கிலிகள் அறுபட்டு போனது, கட்டுகள் அவிழ்ந்தது, சிறைச்சாலை கதவுகளும் திறந்தது. தேவ மகிமை அங்கு அதிகமாக ஊற்றப்பட்டதே. இயேசப்பா, இந்த அதிகாலை வேளையிலும் சுவாமி, நான் நெருக்கத்தில் இருக்கிறேன், உடைக்கப்பட்டு இருக்கிறேன், சோர்ந்து போய் இருக்கிறேன், மனுஷர்களால் தள்ளப்பட்டு இருக்கிறேன், அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிறேன், வேதனையோடு இருக்கிறேன், சொந்த பிள்ளைகளாலே நான் துரத்தப்பட்டு இருக்கிறேன் என்று சொன்னாலும், இந்த சூழ்நிலையிலும், இந்த நெருக்கத்திலும், இந்த பலவீன நேரத்திலும் நீங்கள் இப்பொழுது சொல்லுங்கள், இயேசு நல்லவர், அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லவர், என் மீட்பர், அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் வருவார், காரணம் அவர் என் இரட்சகர், அவர் என்னை மீட்பார், காரணம் அவர் என் மீட்பர். இந்த அதிகாலை வேளையிலே நான் விசுவாசிக்கிறேன், இந்த இயேசு என்னை தேடி வந்த தெய்வம். அவர் என்னை கைவிடும்படி அழைக்கவில்லை, என்னை கடைசி வரை நடத்தும்படி அவர் என்னை அழைத்திருக்கிறார். அவரே மெய்யான தேவனவர். ஹல்லேலூயா. மனுஷர்கள் புகழ்ந்து பேசும் புகழ்ச்சியை அவர் விரும்புகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. அவரை யாரும் புகழ்ந்து ஏமாற்றிவிடவும் முடியாது. அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறவர். உண்மையாய் இருதயத்திலிருந்து உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கே அவர் மனம் இறங்குகிறார். அவர்களுக்கே அவர் அற்புதங்களை செய்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை துதித்து பாடி அவரை நாமத்தை மகிமைப்படுத்துகிற யார் மேலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் என் தேவ பிரசன்னம் அவர்களை இந்த அதிகாலை வேளையில் தொடும். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த அதிகாலை வேளையிலும் பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி இறங்கட்டும் அப்பா. உடைந்த உள்ளங்களை தேற்றட்டும் அப்பா பிதாவே. உன்னதமானவரே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்திலும் சுகவீனர்கள் பலவீனர்கள் ஒவ்வொருடைய சரீரத்திலும் ஆரோக்கியம் இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. புதிய பலன் சரீரங்களில் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் இருதயத்தில் காணக்கூடிய வலிகள் மறைந்து போகட்டும். ஹல்லேலூயா. சுகமளிக்கும் வல்லமை இந்த நேரத்தில் சடிதியாக இறங்கட்டும் அப்பா. அற்புத சுகம் ஒவ்வொரு பிள்ளையுடைய சரீரத்திலும் இறங்கட்டும் அப்பா. எப்படிப்பட்ட வேதனையில் இருப்பார் என்று சொன்னாலும் சரி, கழுத்து பகுதியில் காணக்கூடிய வலிகள், தொண்டையில் காணக்கூடிய தைராய்டு பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறும். எஸ் டாடி. பிள்ளைகளை அலைக்கழிக்கிற பொல்லாத பிசாசுகள் வெளியேறட்டும். முதுகு தண்டில் காணக்கூடிய வலிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அற்புத சுகம் அங்கே உண்டாகட்டும். ஹல்லேலூயா.
செயல்பட முடியாத உறுப்புகள் இப்பொழுது செயல்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நான் பேசுகிறேன். இந்த நாமம் வல்லமையுள்ள நாமம். இந்த நாமத்தை சொல்லுகிற பொழுது அற்புதம் உண்டு. விசுவாசத்தோடு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது அற்புதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். உன்னதமானுடைய மகத்துவமுள்ள இந்த நாமத்தை கொண்டு பேசுகிறேன். அற்புதங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. நடக்க முடியாத கால்களுக்குள் ஒரு ஜீவன் இறங்கட்டும் இந்த அதிகாலை வேளையில் அப்பா. இந்த ஜெபத்தை கேட்டு அப்பா அநேகர் 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 அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர்கள் பெற்றுக்கொண்டு சாட்சிகளை சொல்லி வருகிறார்கள். இந்த காலை வேளையிலும் என் தேவாதி தேவனுடைய கரம் அதிகமாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரும் அப்பா. ஹல்லேலூயா. படுக்கையில் இருக்கிறவர்கள் படுக்கை இப்பொழுது மாற்றி போடப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உன் படுக்கையை விட்டு எழுந்திரு என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த அதிகாலை வேளையிலும் எந்த கால்களை ஊன்றி நடக்க முடியவில்லை என்று சொல்லுகிறியோ ஏசப்பா சொல்லுகிறார் இந்த அதிகாலை வேளையிலே. ஹல்லேலூயா. உன்னை பார்த்து பேசுகிறார் இந்த தகப்பன். பொல்லாத பிசாசு உன்னை விட்டு விலகட்டும் என்று கட்டளையிடுகிறார். எஸ், உன் பலவீனத்தில் இப்பொழுது என்னை ஆண்டவருடைய பலன் இறங்குகிறது. விசுவாசத்தோடு இந்த அதிகாலை வேளையிலும் யாரெல்லாம் நீங்கள் ஜெபிப்பீர்களோ ஹல்லேலூயா, தேவ மகிமை என்னை தொடட்டும் அப்பா. தேவ பிரசன்னம் இப்பொழுது என்னை நிரப்பட்டும் சுவாமி. பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி இப்பொழுது என் மேல் ஊற்றப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. என் பாவ சாபங்கள் கட்டுகளெல்லாம் நீங்கி போகட்டும். ஜெபியுங்கள் பிரியமானவர்களே. உங்கள் வாய்களை திறந்து என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். நிச்சயமாகவே நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுவீர்கள். பரிசுத்த அக்கினி இப்பொழுது என்னை நிரப்பட்டும். உன்னதத்தில் உள்ள பலத்தினால் நான் இப்பொழுது நிரப்பப்படணும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கெட்ட பழக்க வழக்கங்களில் இருக்கிற பிள்ளைகள் மனம் மாறணும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. விபச்சாரத்துக்கும் வேசித்தனத்துக்கும் அடிமையாகி ஹல்லேலூயா அப்பா மாயஜாலமான காரியங்களில் சிக்கி இருக்கிற அநேகர் உண்டுப்பா. எஸ் அப்பா, அப்படிப்பட்ட விபச்சார ஆவிகளிடத்தில் சிக்கி இருக்கிற பிள்ளைகள் விடுதலை ஆகணும் இயேசுவின் நாமத்தினால். இதன் நிமித்தமாக குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரிவினைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட இச்சையின் ஆவிகள் சரீரத்தை விட்டு வெளியேறட்டும் அப்பா. ஹல்லேலூயா. பலவீன படுத்துகிற பொல்லாத பிசாசுகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அலைக்கழிக்காமல் வெளியேறட்டும். சரீரத்தை விட்டு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய சரீரத்திலிருந்து வெளியேறட்டும். பட்சிக்கிற அக்கினியாய் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவாராக. உச்சி முதல் பாதம் வரைக்கும் நாடி நரம்புகள் இரத்த நாளங்களுக்குள்ள இப்பொழுதே அப்பா ஒரு ஜீவன் இறங்கட்டும் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரிமா ஷாதாலா காராபாலா ஷிகிலி மாவாஷி மௌராதாலா ஷிகாலா ஜியாந்துன இயேசுவா இயேசுவா ரிமா ஷாதாலாரா கலபு உஜாமா திலியாந்துனதில் விலியாந்தலி யெகோவா இப்பொழுதே அற்புதத்தை செய்வாராக. தேவ வல்லமை இந்த நேரத்தில் இறங்கட்டும். மாசுதிலிமாவா ரேகாலாபாஷி கலதியாந்துன திபிரியா கலதியாந்துன தேவ மகிமை இந்த நேரத்தில் ஒவ்வொரு நுகங்களையும் ஒவ்வொரு சாப கட்டுகளையும் இப்பொழுது முறிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சர்வ வல்லமை உள்ளவர் இப்பொழுது இறங்குவாராக ராஜா. எந்த பிள்ளைகளை அலைக்கழித்து கொண்டிருக்கிற சர்ப்பத்தின் ஆவி இந்த நேரத்தில் வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகள் உயர விடாதபடி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாதபடி தடை செய்கிற பொல்லாத பிசாசை இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. இயேசுவின் நாமத்தில் கற்பத்திலே கனி உண்டாகாதபடிக்கு சர்ப்பத்தை போல சொப்பனங்களை கொடுத்து அலைக்கழிக்கிற ஆவியே, கற்பத்தில் உண்டாகிற கனியை கலைக்கிற பொல்லாத பிசாசை இனி உனக்கு அதிகாரம் இல்லை. உன் அதிகாரத்தை நான் பிடுங்குகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒரு சகோதரி சரியத்தில் இப்படிப்பட்ட கிரியைகள் இருக்கிறபடினாலே ஆவியானவர் சொல்லுகிறார். நீங்கள் சொல்லுங்கள், ஏசப்பா என்னை விடுதலையாக்கும். நான் இந்த சர்ப்பத்தை போல நான் சொப்பனம் பார்க்கிறேன். என் கற்பத்தில் கனி இல்லாதபடிக்கு பிசாசானவன் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. யாரோ இந்த நேரத்தில் நீங்கள் அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கிறது சர்ப்பத்தை அடிக்கடி பார்க்குறீங்க. இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், இயேசுவே என்னை விடுதலையாக்கும். என் சரீரத்தில் அற்புதத்தை கொடுமப்பா. என்னை பலப்படுத்தும். இந்த சர்ப்ப காரியங்கள் சர்ப்பம் வருகிறது இந்த கிரியைகள் எல்லாம் என்னை விட்டு விலகி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். சர்ப்பத்தின் ஆவியை வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. Come out in the mighty name of Jesus Christ. Come out in the mighty name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். பொல்லாத பிசாசே, சாப பிசாசே, வெளியேறு சர்ப்பத்தின் ஆவியே. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே, உங்கள் அக்கினி இந்த நேரத்தில் அப்பா உள்ளே இறங்கட்டும் அப்பா. இறங்கட்டும். வயிற்று பகுதியில் மறைந்திருக்கிற பிசாசுகள், முதுகு தண்டில் இருக்கிற பிசாசுகள், தலைப்பகுதியில் இருக்கிற பிசாசுகள், கை கால்களில் அப்பா கலந்திருக்கிற பிசாசுகள், வேதனைப்படுத்துகிற பொல்லாத பிசாசுகள், சோர்வை கொடுக்கிற பிசாசுகள், மனபாரங்களையும் கசப்புகளையும் வெறுப்புகளையும் கொடுக்கிற பிசாசுகள், தற்கொலை எண்ணத்தை கொடுக்கிற பொல்லாத பிசாசை இயேசுவின் நாமத்தில் உன்னை நான் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே. இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். பொல்லாத ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சுகம் உண்டாவதாக
உண்டாவதாக இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. பலவீனர்கள் பலவான்களாய் மாறணும் அப்பா இப்பொழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட மாந்திரிக கட்டுகள், எப்படிப்பட்ட ஹல்லேலூயா பொல்லாத கிரியைகளாக இருந்தாலும் சரி இயேசுவே, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. என் தேவனுடைய வல்லமை இந்த நேரத்தில் இறங்கணும் அப்பா. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் சூழ்ந்து கொள்ளுகிறீர். உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ராஜா, வெளிநாட்டுக்கு முயற்சி செய்கிற யாரோ ஒருத்தருக்கு அப்பா நீங்கள் சொல்கிறீங்க ஹல்லேலூயா விசா காரியத்தில் ஒரு விடுதலை உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தில் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. பிரயாணத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஹல்லேலூயா. முடியாத காரியங்களை இந்த நாளிலே முடித்து தருவேன் என்று சொல்கிறீர் அப்பா. உம்முடைய வார்த்தை வல்லமையாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. படிக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஸ்பெஷலாக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே தேவ ஆவியானவர் அப்பா பிள்ளைகளை நீர் நிரப்புவீராக. எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய பொன்னான கரங்களிலே நான் தருகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தை கேட்டு விசுவாசத்தோடு கர்த்தர் எனக்குள் இருக்கிறார். தேவ ஆவியானவர் எனக்கு உதவி செய்வார். தேற்றரவாளன் என்னோடு கூட இருப்பார். எனக்காகவே இந்த இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார். அவர் சாலமனிலும் பெரியவர். ஹல்லேலூயா. அவருடைய ஞானத்தை எனக்கு அளவில்லாமல் ஊற்றுவார். வேதம் சொல்லுகிறபடி ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவராக இருப்பான் என்று சொன்னால் இவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவராம், ஒருவரையும் ஒதுக்காதவர். நிச்சயமாக அவரிடத்தில் கேட்கிற பொழுது அவர் அள்ளி கொடுக்கிற தேவனாக இருக்கிற ஞானத்தின் ஆவியே இந்த காலை வேளையில் அப்பா எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் மேலே ஊற்றுங்க. ஹல்லேலூயா. இயேசுவே, உடைய பிள்ளைகள் அப்பா எக்ஸாமில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்பா. வெற்றியை அப்பா அவர்கள் எடுக்கணும் சுவாமி. பிசாசுகள் வெக்கப்பட்டு போகணும் அப்பா. யாரெல்லாம் பிள்ளைகளை அற்பமாய் நினைத்தார்களோ இயேசுவின் நாமத்தில் அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஜெயக்கொடி எடுப்பார்கள் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, எந்த சகோதரி எந்த தம்பி தங்கச்சியாக இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீர் தொடுகிறீர், நிரப்புகிறீர் அப்பா. அவர்களை சூழ்ந்து கொள்ளுகிறீர். கோழி தன் குஞ்சுகளை கூட்டிக் கொள்வது போல அப்பா நீர் மறைத்துக் கொள்ளுகிறீர், பாதுகாக்கிறீர். ஹல்லேலூயா. பறந்து காக்கிற பட்சியை போல நீர் இந்த காலை வேளையிலும் பிள்ளைகள் மேலே நீர் அப்பா அசைவாடுகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உன்னதத்தில் என் தேவ பலன் இந்த காலை வேளையில் ஒவ்வொருடைய சரீரத்தில் இறங்கட்டும். நான் பயப்படேன், இனி நான் அஞ்சிடேன், இனி நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் எழுந்து நடப்பேன். காரணம் என் தேவன் எனக்குள்ளாக அவர் வாசம் பண்ணுகிறார். என் தேவன் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார், எனக்கு முன் இருக்கிறார், எனக்கு பின் இருக்கிறார், என் வல பக்கத்திலும் எந்த பக்கத்திலும் என் தேவனாகிய கர்த்தரே இருக்கிறார். ஆகவே நான் பயப்பட மாட்டேன். தேவ பிரசன்னம் என்னை சூழ்ந்து இருக்கிறது. நான் மெய்யாகவே என் இயேசுவின் பிள்ளையாக இருக்கிறேன் என்று அறிக்கை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுது மிகப்பெரிய விடுதலையும் அப்பா சுகமும் ஆரோக்கியமும் பலத்தையும் கட்டளையிடுங்கப்பா. இந்த அதிகாலை வேளையில் அப்பா நீர் கொடுக்கிற கிருபை அதிகமாக ஊற்றப்படட்டும். தேவ சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யட்டும் என்று சொல்லி கேட்ட ஒவ்வொருவரையும் தொட்டு பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.